இன்று ஒரு அதிரடி சம்பவம் அரங்கேறியது தாம்பரத்தில். அதாவது சுமார் 1000 போலீசார் இறங்கி செய்த தரமான சம்பவம். போதை ஆசாமிகள் மிரண்டு விட்டார்கள். பல கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு பரபரப்பு காட்சிகளும் வெளியானது. சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல போதை மருந்து அப்படின்னாலே அதற்கு பெயர் போன மாநிலம் குஜராத் தாங்க. அங்கே அந்த கடல் மார்க்கமாக அங்கே அந்த கடற்கரை வழியாக குஜராத்திற்கு பல டன்கள் பல 1000 கோடிகள் மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அன்றாட செய்திகளில் பார்க்குறோம். ஒட்டுமொத்த போதை மருந்தில் பிடிபடுற போதை மருந்தில் சுமார் 30% குஜராத்தில் தான் பிடிபடுது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் செய்தியெல்லாம் பார்த்துருப்போம். சரி, போதை பயன்பாடு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சாபும் அதற்கு பெயர் போன ஊர். அதே போல் நம் தமிழக மக்களும் கோபத்தில் இருந்தார்கள். போதை ஆசாமிகளின் நடமாட்டம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அந்த கல்லூரி பகுதிகளில் அதிகமாக இந்த போதை பொருள் புழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்று தாம்பரம் போலீஸ் கமிஷனர் எல்லைக்குள்ள இருக்க பொத்தேரி என்கிற இடத்தில் நமக்கு தெரியும் ஒரு தனியார் கல்லூரி இருக்கிறது. அதை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கிறது. அந்த பிளாட்டுகளில் குறிப்பாக மாணவர்கள் தங்கி இருக்கிறார்கள். 1000 போலீஸ் இறங்கினாங்க. ஒரு பிளாட்டுக்கு 2 பேர் என்று 500 பிளாட்டுகளை சோதனையிட்டார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். என்னென்ன சிக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது கஞ்சா சாக்லேட்டுகள், கஞ்சா எண்ணெய், பாங்கு புகைப்பிடிக்கும் பானை, ஹூக்கா இயந்திரங்கள், ஷிஷா இதெல்லாம் சிக்கியிருக்கிறது. 21 மாணவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். ஒரு ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.